பிக் பாஸ் சீசன் 9 தமிழுடைய இந்த வாரத்திற்கான நாமினேஷன் முடிவுகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. விஜே பார்வதினால நாமினேஷன்ல ஒரு பித்தலாட்டமும் நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, யாரெல்லாம் இந்த வாரத்திற்கான நாமினேஷன் ப்ராசஸ்க்குள்ள வந்திருக்கா, யாருக்கு இந்த வாரம் பாயாசத்தை போட போறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல தெளிவாக பார்க்க இருக்கிறோம். விஜே பார்வதி இல்லாத நாமினேஷனா? பார்வதி, நீ எதுக்கு அவ்வளோ பெரிய ரியாக்ஷன் கொடுக்குற? உன் பேரை போன தடவை ஏதோ ஒரு இடத்துல ஃப்ளூக்ல விட்டுட்டாங்க. அதுவும் வேற யாராவது ஒரு 2 பேர் போட்டிருப்பாங்க. நம்ம எதுக்கு விஜே பார்வதிக்கு அந்த ஓட் பண்ணி வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவன் எல்லாரும் விஜே பார்வதியை மற்றவன் போட்டுருவான்னு உன்னை வந்து கடந்து போயிட்டாங்க. யாரும் நீ நாமினேஷனில் வரக்கூடாதுன்றதுக்காக நீ போன வாரம் நாமினேஷனில் வராமல் இல்லை, உன்னை முன்னோரத்தை போட்டுருவாங்கிறதுனால தான் அவன் போடாமல் கடந்து போயிட்டாங்க. ஆனால் இந்த வாரம் பார்வதியை கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்வதியை உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பார்வதி இஸ் இன் நாமினேஷன். விஜே பார்வதியுடைய ரசிகர்கள், நீங்கள் எந்த அளவுக்கு பவர்ஃபுல், விஜே பார்வதிக்கு எந்த அளவு ஆதரவு இருக்குது அப்படிங்கிறத ஓட்டிங்கில் காட்டுங்க. சரி, விஜே பார்வதி ஹேஸ் பின் நாமினேட்டட். அதுக்கப்புறம் கனி வந்துட்டாங்க உள்ள. இப்போ தான் அன்பு கேங்கில் ஒவ்வொருத்தனை குத்திக்க ஆரம்பிச்சிருக்கான். எஃப்ஜே சபரியை குத்துறான். எப்படியே எஃப்ஜே சபரியை குத்துறான். எனக்கு தெரிஞ்சு இது ஃபஸ்ட்டு டைம்னு நினைக்கிறேன். அவங்களுக்குள்ளேயே பஞ்சாயத்து அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு. ஒருத்தன் குத்திக்க ஆரம்பிச்சிட்டான். சபரி இஸ் இன் நாமினேஷன், கனி இஸ் இன் நாமினேஷன். கனியை பல நாளாக காப்பாற்றி உள்ளே கொண்டு வந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த வாரம் கனி தப்பிக்குமா? ஏன்னா வீணா போயாச்சு, அன்பு கேங்லேருந்து ரம்யா போயாச்சு. வர்ற வாரம் அன்பு கேங்லேருந்து விழுக போகிற விக்கெட் யார்? சபரி போகமாட்டான் ப்ரோ. சபரி வந்து பார்த்தீங்கன்னா, சபரி என்னங்க பண்ணி கழிச்சான்? இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க மிகப்பெரிய டம்மி பாவா மிச்சர் தின்னுக்கிட்டு இருக்கவன் யாருன்னு கேட்டிங்கன்னா சபரி தான். அவன் இது வரைக்கும் ஒன்றும் பண்ணி கிழிக்கல. பார்வதியோட கண்ணை அடித்து வீங்க வச்சதை தவிர்த்து அவன் வேற எதையும் பெருசாக பண்ணி கிழிக்கல. நேற்று பார்த்தா பார்வதி பின்னாடி ஏற்றுற மாதிரி ஏற்றுது, இவன் முன்னாடி நிற்க வச்சு கிரீஸ்டப்பாவை எப்படி எட்டி மிதிச்ச அப்படின்னு கவுண்டமணி செந்தில நிற்க வச்சு கிணத்துக்குள்ள ஒரே எத்தி தள்ளி விடுவார்ல, அதே மாதிரி பார்வதியை பின்னாடி டிக்கிலோனான்னு செந்தில் வர்றப்ப கவுண்டமணி எத்தி கீழே தள்ளி விட்ட மாதிரி ஒரே எத்து அப்படியே போய் இப்படி உழுகுறா குப்புற கரப்பாம்பூச்சி மாதிரி. என்னடா ஒரு பொம்பளை புள்ளைய போட்டு இப்படி மிதிக்கிற, யாரா அவன் வெறி பிடிச்சி சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. நீ பார்வதியை வந்து ஹர்ட் பண்ணதை தவிர பார்வதியை வந்து ஃபிசிக்கலாக நீ வந்து எத்தி கீழே தள்ளி விடுறது, கண்ணை வீங்க வச்சது, 14 தடவை கேப்டன்சி டாஸ்கில் அவளை பிடிச்சி தள்ளி விட்டது, இதை தவிர்த்து நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒன்றுமே பண்ணி கிழிக்கல. இந்த சபரிக்கெல்லாம் எவன் ஓட்டு போடுறாங்கிறதும் புரியலை. ஸோ சபரி இஸ் இன் நாமினேஷன். அதுக்கப்புறம் சுபிக்ஷாவை எப்படியாவது டாப் 5ல் கொண்டு வந்து, நாங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுப்பான நபர்கள், நாங்கள் கார்ப்பரேட் ஷோவாக இருக்கலாம், நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கலாம், ஆனால் ஒரு மீனவ பெண்ணை 100 நாள் கொண்டு வந்த பெருமை எங்களையே சேரும் அப்படின்னு மாறுதட்டிக்கிறதுக்காகவே சுபிக்ஷாவை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. சுபிக்ஷா வந்து மீனவர் சார்ந்து பேசக்கூடிய விஷயம், மீனவர் சார்ந்து பாடக்கூடிய விஷயம், இது எல்லாத்தையுமே விஜய் சேதுபதி அவர்களும் அப்ரிஷியேட் பண்ணுறாரு. நல்ல விஷயம், சீரியஸாக சொல்கிற நல்ல விஷயம். ஆனால் கேமாவா எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா கம்மி தான். கேமாக வந்து சுபிக்ஷா பெருசாக எந்த இன்புட்டும் போடலைன்றது தான் உண்மை. ஸோ சுபிக்ஷா இஸ் இன் நாமினேஷன். அதுக்கப்புறம் திவ்யா கணேஷுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் வேறு லெவலில் ஒரு எலவேஷனை சாட்டர்டே எபிசோடில் கொடுத்துருந்தார். திவ்யா கணேசை நீ எப்படி இந்த மாதிரி ஒருத்தன் பேச விட்டு இருக்கிற எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்ருக்கிறீங்களே அப்படின்னு சாண்ட்ராவை, அமித்தை, எல்லாரையும் லெஃப்ட் ரைட் வாங்கியிருப்பார். வேறு லெவலில் ஒரு எலவேஷன் திவ்யா கணேஷுக்கு கிடைச்சதுனால அவங்க ஓட்டிங்கில் சும்மா கிருட்டுன்னு மேலே போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தான் மெயினான விக்கெட்டே உள்ளே வருது. வாங்க, ஆரோரா சின்க்ளர் நாமினேஷன்லேயே வராமல் தப்பிச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆரோரா சின்க்ளருக்கு விஜேஎஸ் சொம்பு இருக்குல்ல, அந்த சொம்பை கொண்டு போய் சும்மா நெளின்னு நெளிச்சு எடுத்துகிட்டு வந்தது தான் மிச்சம். எங்களுக்கு எந்த அளவுக்கு டவுட் வருதுன்னா, விஜேஎஸ் ரகசியமாக அப்படியே ஆரோரா சின்க்ளருடைய இன்ஸ்டாகிராமுடைய சப்ஸ்கிரைபராக இருப்பாரோ, சப்ஸ்கிரிப்ஷன் எதுவும் காசு வாங்கி போட்டுட்டாரோ, ரொம்ப ஓவராக சொம்படிக்கிறாரே, நெளிய அடிக்கிறாரே அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு. ரைட்டு, ஆரோராவை வந்து டாப் 5ல் கொண்டு வர்றதுக்கு திட்டம் போட்டிருக்கீங்க. அதாவது ஆரோரா சின்க்ளர் துவண்டு போய் உக்காந்துருக்கும் போதெல்லாம் அவரை தெம்பூட்டும் விதத்தில் சரோஜா தேவி யூஸ் பண்ண சோப்பு டப்பாங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு போதுமான டோப்பமைன், எனர்ஜி, பூஸ்ட்டு எல்லாத்தையும் கொடுத்து டம்மியாக உட்காந்து மிச்சர் தின்னு துஷாரோட ஜோன் அவுட் ஆகி அவனோட கேமை கெடுத்து 50 நாளாக ஒன்றுமே பண்ணாமல் ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரியில் மாட்டி
பார்வதி கமருதீன்ட்ட இருந்து லைம்லைட்டை எடுத்து ஒரு வாரம் ஃபுல்லா உட்காந்து இருக்கிறவன்ட்ட பூரா கண்டென்ட்டை வாங்கி அவனுக்கு எதிராகவே வீக்கெண்ட் எபிசோடில் இந்த எஃப்ஜே அப்படின்ற பொறுக்கியோட சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன், ஒரு ரொமான்டிக் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது, டான்ஸ் பண்ணுறது எல்லாம் பண்ணி விஷயத்தை கறந்துட்டு அவனுக்கு எதிராக ஆதிரைக்கு ஆதரவாக வீக்கெண்டில் வச்சா பாரு ஒரு ட்விஸ்ட்டு. இதையும் கேமுன்னு ஒரு குரூப் நம்பிக்கிட்டு இருக்காங்க. டேய், இது எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா? எஃப்ஜே கேவலமானவனா, நம்ம ஆரோரா சின்க்ளர் அதை அவனை விட கேவலமான ஒரு நபர்ன்றதாண்டா மறுக்க முடியாத உண்மை. ஆரோரா வா, உனக்கு மக்கள் சப்போர்ட் எந்த லட்சணத்தில் இருக்குங்கிறத நான் இந்த வாரம் பார்க்க தானே போகிறேன். சரி, அடுத்ததாக உள்ள கமருதீன் வந்துட்டான். ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரியில் வந்த 3 பேர் கமருதீன், ஆரோரா சின்க்ளர், பார்வதி. 2ல் 3ல் ஏதாவது ஒரு விக்கெட் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்மு மாமா இந்த வாரமே எவிக்ட் ஆகி போயிடுவான் அப்படின்னு நிறைய பேர் மணப்பால் குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் விஜேஎஸ் கழுதப்பாலை கொடுத்துட்டாரு. இந்த தடவையாவது இந்த முக்கோணத்துல இருந்து ஏதாவது ஒரு கோணம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் போகுமா? ஆனால் பார்வதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சி இஸ் 100% டாப் 5. அரோராவா கமருதீனா அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் யார் இந்த வாரம் வெளில போகிறா அப்படின்னு. சரி, எஃப்ஜே பொறுக்கி இந்த வாரம் அவன் தான் வெளியில் போக வேண்டிய ஆள். உண்மையாக சொல்லணுன்னா அந்த கேரக்டர்லாம் கொடுத்து நெக்லஸை வச்சு திருடுற டாஸ்க்லேயே அவன் ஒன்றுமே பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணி கிளிக்கல. அவன் அந்த வாரமே வெளில போக வேண்டிய ஆள். இந்த வாரமாவது அவனை அனுப்புவாங்கன்னு பார்த்தா அவன் கூட சேர்ந்து லவ் கண்டென்ட் பண்ண வீணாவை வெளில அமிச்சிட்டாங்க. அவனை உள்ளே வச்சுட்டாங்க. ஸோ பொறுக்கி எஃப்ஜே வர வாரமாவது எவிக்ட் ஆகிறானா அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே தான் முக்கியமான கட்டம். இப்போ முக்கோணம் இருந்துச்சுல்ல, எஃப்ஜே, ஆதிரை மற்றும் வியனா, அதில் ஒரு விக்கெட் அவுட்டு. இப்போ எஃப்ஜேவோட சேர்ந்து ஆதிரையும் உள்ளே வந்திருக்கிறாங்க. ஆதிரை 2 வாரமாக நாமினேஷனில் வரல, ரீஎன்ட்ரி. ஆதிரைக்கு போதுமான ஓட்டை போடுவாங்களா? ஆதிரையோடைய கேம் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ரிசீவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ எஃப்ஜே, ஆதிரை இந்த 2ல் 1, ஆரோரா கமருதீன் இந்த 2ல் 1 போனால் எப்படி இருக்கும்? டபுள் எவிக்ஷன் யோசிச்சுங்க. அமித்தை வேற மாதிரி ரோஸ் பண்ணுறேங்கிற பேரில் அமித்துக்கு மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஒரு சிம்பத்தியை ஏற்படுத்தி விட்டார் விஜேஎஸ். அமித் தன்னுடைய குழந்தைகிட்ட போய், அப்பா தப்பு பண்ணலடா சொல்லும், அதனால தான் விஜய் சேதுபதி அங்கிள் வந்து அப்பாவை திட்டினாரு, நீங்கள் எதுவும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு தன்னுடைய குழந்தைகிட்ட கேமரா மூலமாக பேசிகிட்டு இருக்காரு. எந்த விதமான கிரட்ஜும் இல்லாமல், எந்த விதமான காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் உண்மையான ஜென்டில்மென்னு தோணுது அமித் பார்கவை பார்க்கும்போது. அதனால் அவருக்கெல்லாம் மக்கள் ஆதரவு அளிக்கணுங்கிறேன். நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அமித் பார்கவ் போன்ற நபர்களை ஆதரித்து அந்த மனுஷனெல்லாம் டாப் 5ல் கொண்டு வாங்கயா. அடுத்ததாக சாண்ட்ராவோட பேர் தான் பேப்பரில் இருந்துச்சு போன வாரம் நாமினேஷன் ப்ராசஸில். ஆனால் சாண்ட்ரா இல்லாமல் வியனாவை அமிச்சிட்டாங்க. பிரஜன் போனதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் கேம். பிரஜனுக்கும் திவ்யாவுக்கும் அவங்க 2 பேர் உறவை வந்து தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. அதை ஈஸியாக கிளாரிஃபை பண்ணலாம் இவனுங்க நினச்சா, ஆனால் பண்ண மாட்டானுங்க. அதுதான் கேம். அட் த எண்ட் ஆஃப் த டே திவ்யா கணேஷ், பிரஜன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சாண்ட்ரா வந்து எனக்கு கேமுக்காக வேண்டாம், எனக்கு வந்து இவங்க வேண்டும், திவ்யா கணேஷ் வேண்டும்னு சொல்லி ஒரு டாஸ்கில் க்ரீன் டேகை வந்து திவ்யா கணேஷுக்கும், ரெட் டேகை வந்து தன்னுடைய மனைவியான சாண்ட்ராக்கும் பிரஜன் கொடுத்துருவார். அதை கேமாக புரிஞ்சுக்காமல் பர்சனலாக எடுத்துக்கிட்டு திவ்யா கணேஷை வந்து ரொம்ப ஹேட் பண்ணுறாங்க சாண்ட்ரா. இது உண்மையிலே நல்லா இல்லை. ஸோ சாண்ட்ரா வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி பார்வதியை மட்டும் நம்பி ஒரு கேம் ஆடுறாங்க. தட் இஸ் நாட் கோயிங் டு பி ஃபேர் ஃபார் ஹர். ஸோ இது எல்லாமே நாமினேஷனில் முடிவான நபர்கள், வெளியில் நாமினேஷனில் வந்த நபர்கள். இதில் கண்டிப்பாக 2 பேர் பிக் பாஸ் வீட்டை விட்டு இந்த வாரம் வெளியேற போகிறாங்க. அந்த 2 பேர் யாராக இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சயோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.